So the bundle of muscle fibers is called. So தசை இழை கற்றை dash என அழைக்கப்படுகிறது. தசை இழை கற்றை dash என அழைக்கப்படுகிறது. So இழை கற்றை, தசை இழை கற்றை. Very good, super. So இது பெரிமைசிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இணைப்பு திசுவால் சூழ்ந்திருக்கும் சொல்லுவாங்க. ஓகேவா? சொல்லக்கூடிய இணைப்பு திசுவால் சூழ்ந்திருக்கும். ஆன்சர் என்னது? So options பாருங்க. So myophyreal and fascicle, sarcomere and sarcoplasm. So answer fascicle. Okay, so fascicles is the right answer. Answer option B. A வராது, D வராது, B fascicle is the right answer. Okay வா? Okay, super. Next பாருங்க. So fifth question. A 25% alcohol solution means 25% alcohol கரைசல் என்பது யாது? So 100 மில்லி நீரில் 25 மில்லி ஆல்கஹால், 25 மில்லி நீரில் 25 மில்லி ஆல்கஹால் and 75 மில்லி நீரில் 25 மில்லி ஆல்கஹால் and 25 மில்லி நீரில் 75 மில்லி ஆல்கஹால். 25% ஆல்கஹால் அப்படின்ற கரைசல் என்பது என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க. 25% ஆல்கஹால் கரைசல் அப்படின்னு சொல்லக்கூடியது 25% அப்படின்றது வாட்டர்லையும், அகெயின் 75% ரிமைனிங் அப்படின்றது ஆல்கஹால்லையும். So the answer option D is the right answer. Okay va? 75% of 75 ml alcohol and 25 ml water. Okay va? So D is the right answer. C varadu, note பண்ணிக்கோங்க. D is the right answer. And next பாருங்க. So ஆறாவது கேள்வி, the combining capacity of an element is dash. So ஒரு தனிமத்தின் இணைக்கும் திறன் என்ன? So இது கூட்டு திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இணைக்கும் திறன் மட்டும் இல்ல, so கூட்டு திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. So என்னது? Okay, so valency, formula, symbol, none. So அணு இணைவு, சூத்திரம், குறியீடு இவை எதுவும் இல்லை. So valency, okay. Valency அப்படின்னா என்னது? Valency அப்படின்னா என்னது? So valency அப்படின்றதுதான் ஒரு தனிமத்தினுடைய கூட்டு திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? So valency அப்படின்றது ஒரு தனிமத்தினுடைய கூட்டுத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்னைக்கு உங்ககிட்ட திட்டு வாங்க போறேன்னு தெரியல, ஏன்னா ரொம்ப சைட்லயே நான் எழுதிட்டு இருக்கேன், தெரியுதான்னு தெரியல. ஓகேவா? சோ இந்த வேலன்சி அப்படின்றது ஒரு தனிமத்தினுடைய கூட்டுத்திறன் அப்படின்னா இணைப்பு திறன் சொல்லிட்டாங்க. இதனுடைய வேலை என்ன அப்படின்னா, ஒரு அணுவில் இருக்கக்கூடிய இழக்கப்பட்ட அப்படி இல்லைன்னா பெற வேண்டிய எலக்ட்ரான்களினுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இப்போ ஒரு அணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த அணுவினுடைய பெறப்பட்ட, சோ ஏற்கனவே நம்ம வந்து வாங்கியிருப்போம், அப்படி இல்லைன்னா இழந்த எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை. ஓகேவா? சோ இழந்த எலக்ட்ரான்களினுடைய எண்ணிக்கை. ஓகேவா? புரியுதா? சோ அப்ப என்னது ஆன்சர்? ஆப்ஷன் ஏ, அணு இணைவு. சோ வேலன்சி இஸ் த ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 7th क्वेश्चन பார்த்தலாம். So a particle is moving in a circular path of radius or the displacement after half a circle would be dash. So ஒரு பொருளானது r ஆரம் கொண்ட வட்ட பாதையில் இயங்குகிறது. So பாதி வட்டம் கடந்த பின் அப்பொருளின் இடப்பெயர்ச்சி என்னவாகும்? சோ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ அதனுடைய ஆரம் அப்படின்றது வட்டப்பாதையில இயங்கும் போது அந்த பொருளினுடைய பாதி வட்டம் கடந்ததுக்கு அப்புறம் பொருள் அப்படின்றதுடைய இடப்பெயர்ச்சி, ஸோ மூவிங், மொபிலிட்டி ஆச்சு இல்லையா? அந்த மூவிங் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றது கேள்வி. ஓகேவா? டியா பார்த்தலாம். ஒரு பொருள் இருக்கு, ஸோ அதனுடைய ஆர் அப்படின்றது வட்டத்தை சுற்றி பயணிக்கிறது அப்படின்னும் போது அந்த அதை மூடியதுக்கு அப்புறம் தான் அந்த விட்டம் அப்படின்றது வெளியில வரும். ஓகேவா? ஸோ மூடிய பின் அப்ப எப்படி இருக்கும்? சுழி r to r and r divided 2 எப்படி இருக்கும்? B and C மாத்தி சொல்லிருக்கீங்க. ஓகே, பார்த்துடலாமா? So 2r is the right answer. ஓகேவா? So answer option C. Very good. C சொன்னவங்க சூப்பர். 2r is the right answer.